பெரிய படிப்பு படிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பேங்க்குக்கு போனால் மட்டும் ஸ்கூல் மிஸ் பேப்பர்லாம் திருத்திட்டு கிளாஸ் ரூம்க்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பயம் இருக்குமே. அப்படி தான் வயிறெல்லாம் கலக்கிட்டு இருக்கு. நான் போனது சாதாரண அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதான். அதுக்குள்ளே தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருவாங்களோ, இது கூட தெரியலையான்னு கேட்டுருவாங்களோ, என்ன ஒரு ஒரு இடத்துல ஒரு சைனுன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு 10 வாட்டி நானே இந்த ஃபார்மை ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஆனாலும் மை பட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணவில்லைன்னு திருப்பி கொடுத்து விட்டார்கள். சரி, நம்ம நேரம் சரியில்லைன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு சமையல் நேற்று பண்ணதே வச்சு ஒட்டிட்டு தொட்டுக்க மட்டும் எதையாட்டு பண்ணுவோன்னு கையில் எடுத்தது தான் சன்னா சீஸ் கட்லெட். ரைமிங் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு ஆவிச்சு அரைச்சி உருண்டை பிடிச்சி அப்புறம் நடுவை திறந்து கொஞ்சோண்டு சீஸ்னா வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் இழுத்தா அப்படியே அழகாக சீஸ் ரெண்டா பக்கமும் இழுத்துட்டு போகும். நான் நடுவில் வச்ச சீஸ் எப்படி ரூட்டு கண்டுபிடிச்சி சைடில் போச்சுனே தெரில, ஒரு இழுக்கிறதும் வரல. ஆனால் டேஸ்ட் நல்லா அருமையாக இருந்துச்சு. அப்புறம் காலையிலே அழகே பொறாமைப்படும் பேர் அழகாக போனாலும் சாயங்காலம் எண்ணெய் சட்டியில் உருண்டுட்டு வந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்தேன். வர வெள்ள 1/2 கிலோ 350 ரூபாயா ஸ்ட்ராபெரி. எப்பா வேணாப்பா அப்படின்னு போனேன். என்னை கூப்பிட்டு இந்தாங்க மேடம் சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்த ஒரே காரணத்துக்காக 10 ஸ்ட்ராபெரியை 200 ரூபாய்க்கு வாங்கின முதலும் கடைசிக்கு இருக்கணும் நானாவே இருக்கட்டும்.